நான் போகணுமா கோச்சிங் கிளாஸ்க்கு? ஏன்னா இதில் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களே, என்னோட அறிவாளியாக இருப்பாங்க. நான் வந்து டிஸ்டன்ஸில் படித்தேன், நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், நான் எப்படி இவங்க கூட கம்ப்ளீட் பண்ண முடியும்? என்னால் எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? பட் ஐ நீட் சம் ஒன் டு சப்போர்ட் மீ. ஹூ டு டிபெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லும். யாரை நம்புறது? இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். இப்போ ரைட், இப்போ எனக்கு கொஷின்ஸ் வந்துச்சு. இந்த கொஷின்ஸை எடுத்தவங்க வந்துட்டு எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஈஸியாக ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனால் இப்போ ரெடிலி அவைலபிள் வந்து எது மெட்டீரியல்ஸு, அந்தந்த கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸ்லாம் கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுத்து கொஷின் எடுக்க சொல்லுவோம். 300 பேர் சேர்றாங்க ஒரு பேட்சுக்கு. 300 பேருமா பாஸ் ஆகிடுறாங்க? 20 பேர் பாஸ் ஆவாங்க. அந்த 20 பேரும் அதில் சேராமலேயும் பாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் கிரெடிட் கோஸ் டு யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரட்சகர். நான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்துட்டு லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக டிஆர்பி கண்டக்ட் பண்ண 2022 எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு நான் லெக்சரர் ஜாப் கிடைச்சது எனக்கு. இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் எதுவும் கோச்சிங் கிளாஸ்லாம் எதுவும் போகலை. நானே தான் படித்து வந்தேன். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஏற்கனவே வந்து 2017 பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிவிட்டு 5 இயர்ஸாக வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹூ டு டிபெண்ட் ஆன் அப்படின்னு சொல்லும். யாரை நம்புறது? இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து ஈஸியாக ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதனால் இப்போ ரெடிலி அவைலபிள் வந்து எதுனா யூடியூப் பார்க்குறோம். இப்போ 100% வாட் எவர் யூ ஆர் சீயிங் அது வந்து உங்களுக்கு வந்து 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவான ஒரு கண்டென்ட் யாராலையும் இது பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, சந்திராயன் 3 லான்ச் பண்ணும்பொழுது நிறைய பேர் நிறைய ஏதோ கதையை சொல்லிவிட்டு நிறைய பேர் ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ்லேயோ இல்லைனா வந்துட்டு ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா அவங்க கொடுக்குற தகவல் தான் கரெக்டான தகவலாக இருக்கும். இப்போ வந்துட்டு அதை விட்டுட்டு வந்துட்டு இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து தே வுட் நாட் ஹாவ் அ ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நார்மலாக இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா அதில் அவங்களுக்கான புரிதல் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். இப்போ எல்லாருக்குமே சேனல்ஸ் ரன் பண்ண முடியுன்றதுனால யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு தே கிரியேட் அம்டி நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ். எதையோ குக் பண்ணி ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணிருக்கும்போது அதை எல்லாத்தையும் பிளைண்டாக பிலீவ் பண்ணிவிட்டு போய் தப்பான ஒரு வழியில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக ஒன்றும் இல்லை, சின்ன பேசிக்காக ஒரு யோசிப்போம். 10 யூனிட் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும். 10 யூனிட்டு இதை கொஷின் பேப்பர் எடுக்கிறதுக்கு நான் தான் இப்போ தலைவனாக இருக்கிறேன்னா நான் என்ன நானே உட்காந்து எடுப்பேன்னா என்னால் முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 10 யூனிட்டுக்கு நான் என்ன பண்ணலாம், ஒரு 100 பேரை கூப்பிடலாமா? 100 பேரை கூப்பிட்றேன், ரைட். இப்போ இந்த 100 பேரை கூப்பிட்டு அப்படியே போயிட்டு கொஷின் எடுங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக அப்படியே நான் குதறி வச்ச மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு ஒர்க் நடக்காது. அப்போ நான் என்ன பண்ணலாம், 100 பேரை 10 குரூப்பாக பிரிக்கலாம். 10 குரூப்புக்கு ஒரு குரூப்புக்கு ஒரு யூனிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் கொடுக்கலாம். இதில் கொஷின் பேப்பர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும்பொழுது எல்லாம் கரெக்டாக போவாங்களா? எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா என்னால் செக் பண்ணிவிட்டு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்போ முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 10 குரூப்புக்கு ஒரு தலைவரை போடலான்னு யோசிப்பேன். ஒரு யூனிட் இவங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இதில் எனக்கு கொஷின் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். 10 பேரும் வந்து அந்த ஒரு யூனிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்து அதை அவங்க முடிச்சு எடுத்துன்னு வந்து அந்த லீடர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த லீடர் வந்து என்ன பண்ணுவார், கரெக்ஷன் போட்டு எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. இப்படியா வர கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், ரைட். இப்போ எனக்கு கொஷின்ஸ் வந்துச்சு. இந்த கொஷின்ஸை எடுத்தவங்க வந்துட்டு எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன், கொஷின் எடுக்க சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், இல்லைனா வந்து டிஆர்பி படிக்கிறேன்னா என்ன கண்டென்ட்டோ அந்த டெக்ஸ்ட் புக்கு தான் அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான அதுதான் அதோடைய தேவையான மெட்டீரியல். அதுக்கு இப்போ அதான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஒழிய. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டில் வந்துட்டு இதுதான் வந்து கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10 கண்டென்ட் இருக்குது. இந்த 10 பேர்ட்டையும் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என் ஃபோனை ஆளுக்கு அவங்க ஃபோனெல்லாம் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி கொஷின் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் போயிட்டு இது மாதிரி கொஷின் எடுக்கிறவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்து எடுக்க வைக்க முடியுமா? இல்லை மெட்டீரியல்ஸு அந்தந்த கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸ்லாம் கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுத்து கொஷின் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்தமாரி செஞ்சால் இப்போ எனக்கு அது எவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்து விடும். அப்போ இதெல்லாம் நான் செக்யூர்டாக தான் பண்ணணும். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறேன்னா இதை எப்படி பண்ணணும்? நான் ஃபோன் நான் அலோவ் பண்ணிருக்கக்கூடாது, நான் பயங்கர செக்யூர்டாக இதை பண்ணணும். நான் இதை அப்படி பண்ணும்பொழுது இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எதை பார்த்து எடுக்க வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
டெக்ஸ்ட் புக்கை வச்சு தான் எடுக்க வச்சுருப்பான். அப்போ அதை வச்சு இன்னொரு ஒருத்தர் பார்க்குறாரு, இன்றைக்கி இப்போ கொஷின் எடுத்து கொடுக்கணுன்னா அவர் என்ன பண்ணுவார், எதையுமே அவருக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது, அவருக்கு புதுசாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் திருப்பி பார்த்துட்டு இதை கொஷினாக கேட்கலாம்ப்பா அப்படின்னு எழுதி ஒரு 100 கொஷினை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தாருன்னா குறிப்பிடப்பட்டுள்ள அந்த புத்தகத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்காது. வகுப்பு வாரியாக 6லேருந்து 10ன்னா அந்த புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பாங்களே ஒழிய புதுசாக மூளையை கசக்கி இவரோட வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு எடுக்க மாட்டாங்க. அப்படி வேர்டிங்ஸ் கூட அந்த புக்கிலேருந்து தான் எடுப்பாங்க. இது ஒவ்வொரு பர்சனுக்கு அது வேரி ஆகும். யார் எடுத்த கொஷின் வரப்போகுது, எந்த கொஷின் வரும்னு யாருக்குமே தெரியாது. எடுக்கிறவங்களுக்கும் தெரியாது, அதை கடைசியாக இதாகிற வரைக்கும் யாருக்குமே தெரியும். அந்த சீலை பிரித்து அந்த கேண்டிடேட்டுக்கு தான் தெரியும் அந்த கொஷின் இது வருது அப்படின்ட்டு. அப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே நமக்கு எதை வச்சு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் புக்கு அப்படின்னும் பொழுது அதை நம்பாமல் யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த சேனல்ஸில் கொடுக்கல ஒரு 1000 கொஷினை படித்தா பாஸ் ஆகிடுவேன், 2000 கொஷினை படித்தா பாஸ் ஆகிடுவேன்னு அதை போய் ஒரு நம்புறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்க வேண்டியதான். கொஷின் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அதை படித்தவங்க, பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்க கேட்குற கொஷின்ஸு அவங்க புத்தகத்துலேருந்து மட்டும்தான் எடுக்கணும். அதை தான் நம்ம படிக்கணுமே ஒழிய இவங்க ஒரு கொஷினை கொடுத்தாங்க, அவங்க கொஷினை கொடுத்தாங்கன்னு தேவையில்லாமல் டைமையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணதில் தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். த மித் ஆஃப் அட்டெண்டிங் கோச்சிங் கிளாஸஸ், இஸ் இட் நெசசரி ஆர் நாட்? நான் போகணுமா கோச்சிங் கிளாஸ்க்கு? ஏன்னா இதில் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களே, என்னோடய அறிவாளியாக இருப்பாங்க. நான் டிஸ்டன்ஸில் படித்தேன், நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், நான் எப்படி இவங்க கூட கம்ப்ளீட் பண்ண முடியும்? என்னால் எப்படி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்? பட் ஐ நீட் சம் ஒன் டு சப்போர்ட் மீ. அது யாருன்னா கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவங்க. ஒரு கோச்சிங் கிளாஸ் நம்ம போய் சேர்றோம், 300 பேர் படிக்கிறாங்க, ஒரு மைக்கு, ஒரு ஆடிட்டோரியம், ஒரு கல்யாண மண்டபம், அங்கே உட்காந்து ஒரு சார் கிளாஸ் எடுக்கிறாரு. பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் முன்னாடியே கையில் ஒரு 20,000 பணத்தை கட்டுறோம், அந்த அன்றைக்குரிய சப்ஜெக்டை கையில் கொடுக்குறாங்க. அவர் அந்த பேஜில் இருக்கிறத வாசிப்பார், நம்ம அதையே தான் பார்க்குறோம். அதை நம்ம திரும்ப உட்காந்துட்டு கேட்டுட்டு திரும்ப அதையே படிச்சுட்டு வரோம், அதையே உட்காந்து எழுதுகிறோம். அந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா எப்படி பாஸ் ஆக முடியும்? என்ன தான் நீங்கள் என்ன பெரிய இப்போ இதாக இருந்தாலும் அந்த மெட்டீரியலுக்குள்ளே அந்த கொஷின் ஒருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு இப்போ ஒரு விஷயத்த மழை பெய்யுது அப்படின்றத 10 பேர் 10 விதமாக சொல்லலாம். இப்போ மழை இப்போ சரசரன்னு பெஞ்சுது, இப்படி பெஞ்சுது, ஒவ்வொருத்தருடைய பர்செப்ஷன் வேரி ஆகும். அவங்க எடுக்க போகிற கொஷினை யார் எப்படி எடுப்பாங்க, என்ன மாதிரி எடுப்பாங்க, எதுவுமே தெரியாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கொஷினை திரும்ப படித்து அதிலேயே நான் பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறதுனா எப்படி? 300 பேர் சேர்றாங்க ஒரு பேட்சுக்கு, 300 பேருமா பாஸ் ஆகிடுறாங்க? 20 பேர் பாஸ் ஆவாங்க. அந்த 20 பேரும் அதில் சேராமலேயும் பாஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் கிரெடிட் கோஸ் டு த பர்சன் ஹூ ஆர் ரன்னிங் தட் இன்ஸ்டியூட். அவங்களுக்கு கோச்சிங் சென்டருக்கு அந்த கிரெடிட் போகுது, அவங்க ஃபோட்டோவை வச்சு அடுத்தது வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்றது திஸ் இஸ் அ மித், டோட்டலி அ மித். யூ ஷுட் நாட் பிலீவ் இன் திஸ் அன்னெசரி ஸ்டோரிஸ். இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுறது தவறு. ஏன்னா யூ கேன் டூ இட் பை யுவர் ஓன் செல்ஃப். ஏன்னா இப்போ அவருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வர போகிறாரு அந்த சாரும். நம்ம அங்கே போய் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், அங்கே உட்காந்து அங்கே ஒரு 2 மணி நேரம், திரும்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், 4 மணி நேரம் டயர்டாக இருக்கும். அதை உட்காந்து நம்மளே படிச்சுட்டு போயிருக்கலாம் அந்த கண்டென்ட்டை. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதையும் மீறிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டம்ப் பண்ணி டஸ்ட்பின் ஆகிடும் நம்ம மூளை. எல்லாத்தையுமே நம்ம இது இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நமக்கு எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்கும். ஆனால் எல்லாமே ரிலையபிளா? ஹூ வில் கிவ் an authoritative assurance for the contents available? விக்கிபீடியாவே என்ன சொல்லுது, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாருமே யூ கேன் எடிட், நான் எடிட் பண்ணலாம், நீங்கள் எடிட் பண்ணலாம், எல்லாருமே எடிட் பண்ணலாம். அதில் இருக்கிறது 100% கரெக்டாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்ம ஒரே ஒன்றும் இல்லை, ஆன்சர் கீ வெளிவந்துருச்சு, கொஷின் 32ல் ஆன்சர் இதுதான் சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆனால் தப்பு. நான் படித்த இந்த புத்தகத்தில் 32க்கு இதுதான் ஆன்சர்னு கொடுத்துருக்குன்னு நம்மளுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு.
இப்போ எதை வச்சு நீங்கள் மேற்கோள் காட்டுறதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? டெக்ஸ்ட் புக்கை தானே எடுத்துன்னு வர சொல்லுவாங்க. இல்லை கோச்சிங் சென்டரில் கொடுத்த மெட்டீரியல் இதான் ஆன்சர் இருக்குன்னு எடுத்துன்னு போனால் கீழ்ச்சி மூஞ்சில் தானே தூக்கி போடுவாங்க. அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியறதில்லை எது ரிலையபிள் சோர்ஸுன்றது நமக்கு தெரியணும்ல. இப்போ அதை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஒழிய அன்னெசரியான கண்டென்ட்ஸை பிலீவ் பண்ணுறது முற்றிலும் தவறு.